கூதக்காலம் தானே, பரவாயில்ல, சமாளிச்சுக்கிறேன். யோ, உன் மூஞ்சும் முகர் கட்டியும் மரியாதையை போய் படுக்க போறியா இல்ல போலீஸ்ல கூப்... ஒரு தலகாணி கூட இல்ல, அதுலயும் உன் பக்கத்துல வேற படுக்க வேண்டியது. யோ, என்ன அது சட்டில ரத்தம்? ரத்தமா? ஆமாங்க, தோள்பட்டியில பாரு, கொஞ்சம் கூட வலியே இல்லையே. என்னங்க, சண்டையில அறுவாள் பட்டிருக்கும் போல இருக்கு, இவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்குது. கொஞ்சம் கூட எரிச்சலே தெரியலையே. சாதாரணமா அறுவாள் பட்டால காயமாறதுக்கு நாளாகும், அதுல வேற இவ்வளவு நேரம் கவனிக்காம இருந்திருக்கீங்க. நான் போய் மஞ்சள் தூள் வாங்கிட்டு வரேன், 10 போடுவோம். இரு, இந்த பேண்டேட போடு. கண்டது கிடையாது கொடுத்து ஏதாவது ஆயிரப்போதுங்க. காகிதமாட்டு இருக்கே, என்ன மருந்தா? யோ, அது மருந்துதான்யா. முதல்ல அந்த பேப்பரை பிரி. உள்ள ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஆட்டம் இருக்கும், அதை பிரிச்சேன்னா பஞ்சு இருக்கும். அது கரெக்டா பொண்ணு மேல வச்சு அப்படியே ஒட்டிடு. என்னதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு போய் இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிற நேரம் நீங்களே ஒட்டிடலாம். இதுதான் மண்ணாங்கட்டிக்கிறது. இந்தாங்க, வாங்கி ஒட்டுங்க. அது நான் இன்னொருத்தருக்கு நிச்சயமான பொண்ணு, கண்டாம்பளைங்களை எல்லாம் தொட மாட்டேன். கண்டாம்பளையா? நீ கட்டிக்கு போற மாப்பிள்ளை அளவுக்கு ஒரு அந்தஸ்தா அம்சமா நான் இல்ல. நீயா? அதோ அங்க ஒரு எறும்பு கட்டு வச்சிருக்கே, கருகருன்னு, அதுவும் நீயும் ஒண்ணியா? மண்ணாங்கட்டி, வெடியால எந்திரிச்சதும் மேட்டுப்பட்டிக்கு போய் நமக்கு முதல் வேலை என்ன தெரியுமா? இந்த பொண்ணை பத்தி வத்தி வைக்கிறது. கரெக்ட். பாத்தியா உன் புத்தியை காமிக்கிற பாத்தியா? பின்ன வந்து ஒட்டு. மண்ணாங்கட்டி ரொம்ப யோசிக்குது, வெடியால வேண்டாம், இப்பவே போய் வத்தி வைக்கலாம். இருங்கயா, குடியா. அள்ளிட்டீங்க. திரும்பியா. எதுக்கு சிலிப்பிக்கிற? இல்ல, நீ தொட போறியா அத நினைச்ச. யோ, மாட்டு முதுகுல காக்கா கொத்திருச்சுன்னா 10 போடுவாங்களே, அதே மாதிரி உன்னை நினைச்சுக்கிட்டு போட போறேன், அவ்வளவுதான். நீ என்ன நினைச்சாலும் சரி, நான் வேற மாதிரி ஒரு நினைப்புக்கு வந்துட்டேன். வா 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 வா. புல் அரிக்குது போங்க. ஐயோ, ஆனாலும் ரொம்ப விளையாட்டு போங்க. நீங்க இந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுன்னா நாங்கெல்லாம் பயந்துகிட்டு விழுந்து விழுந்து உபச்சாரம் பண்ணணும். அப்படிப்பட்ட நீங்க கொடக்காலில பாய போட்டு அம்போன் படுத்திருந்தா பார்த்தப்ப மனசு ரொம்ப சங்கடமா போச்சு போங்க. வெடியால கோழியோட 4 மணிக்கு அவர் வந்துட்டாருங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை எழுப்புறோம். நீங்க எழுந்திருக்கிற மாதிரியே தெரியல. அப்புறம் தான் உங்க பொண்ணு எழுந்திரிச்சு வந்து தலையாணி பெட்ஷீட் ஃபேன் எல்லாம் கொடுத்தாங்க. சரி, தூங்குறவங்கள தொல்லைப்படுத்த வேண்டாம், நிம்மதியா தூங்கிட்டு நாங்களே போத்தி விட்டோம். ஏண்டா போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க, அவனை பிடிச்சு கொடுத்துட்டியா?